ஓகே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். நாம் தொடர்ந்து செல்வத்தை குறித்து பார்த்து வருகிறோம். நாம் வெல்த்தாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாளாக நான் குறிப்பாக ஒரு டைட்டில் கொடுத்துருந்தேன் இல்லையா, இது கிறிஸ்துமஸ் காலமாக இருக்கிறதுனால கிறிஸ்துமஸோடு சம்பந்தப்படுத்தி இந்த இந்த செல்வத்தை குறித்து போதிக்கலாம் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே அந்த விதமாக என்ன நடத்துகிறாருன்னு நினைக்கிறேன். நான் அதான் டைட்டில் கொடுத்துருந்தேன், செல்வ சீமானாக்கும் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் உண்மையிலே நம்மை செல்வ சீமானாக்கவே கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்மஸை வருஷம் கொண்டாடிட்டு நம்ம வாழ்க்கையில் செல்வ சீமானம் ஆகாமல் இருந்தோம்னா அப்புறம் கிறிஸ்மஸ்னால் என்னன்னு நமக்கு விளங்கலைன்னு அர்த்தம்னு சொல்லுவேன். நான் செல்வ சீமானம் ஆகணும்னு சொன்னோடனே நம்மக்கிட்ட இப்போ ஒரு வேளை கோடி கோடியாக கொட்டி கிடக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் எல்லா விதத்திலும் செல்வ சீமான்களாக விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் நான் இந்த வெல்த்தை குறித்து போதிக்க ஆரம்பித்த போது சொன்னேன், பணம் மட்டும் செல்வம் அல்ல, நாம் ஒரு 7 காரியங்களில் 7 பகுதிகளில் நாம் செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த 7 பகுதிக்குள்ளே பணம், பொருள், வெள்ளி, தங்கம் எல்லாமே உள்ளடங்கி விடுகிறது அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த 7 பகுதியிலையும் நாம் வெல்த்தாக இருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்கள் நம்ம வெல்த்தாக இல்லை. அதில் குறிப்பாக ஆவிக்குரிய செல்வத்தை குறித்து பல வாரமாக நான் போதித்து வந்திருக்கிறேன். இந்த ஆவிக்குரிய செல்வம் என்று சாத்தியமே இல்லாமல் இருந்தது. கிறிஸ்து பிறந்ததுனால தான், கிறிஸ்துவினால தான் மட்டும்தான் அது சாத்தியமாச்சு அப்படிலாம் நான் உங்களுக்கு சொன்னேன். சரி, இப்போ நான் இன்றைக்கி என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உண்மையிலேயே கிறிஸ்து பிறந்த நாள், உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. வேறு யாருடைய பிறந்த நாளும் இந்த அளவுக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதே கிடையாது. நேற்று கூட சொன்னேன் இல்லையா, உலகம் முழுவதும் யாருடைய பிறந்த நாளும் இப்படி கொண்டாடுறது கிடையாது. நான் என்னுடைய பிறந்த நாளை குறித்து சில நேரம் யோசிக்கிறது உண்டு. எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் என் பிறந்த நாளை நான் கொண்டாடினதே கிடையாது. காலேஜ் 3rd இயர் படிக்கும்போது அந்த டைமில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு என் வாழ்க்கை நிறைய விஷயங்களில் மாறினது. அதுக்கப்புறம் தான் காலேஜ் 3rd இயரில் சில பசங்க என் பிறந்தநாளை கொண்டாடினாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மற்றபடி என் பிறந்தநாளை நான் கொண்டாடினதே கிடையாது. சில நேரத்தில் மறந்துடுவேன், நானே மறந்துடுவேன். என்ன சொல்ல வரேன், நம்முடைய பிறந்தநாளை நாமளே சில நேரம் மறந்துடுறோம். எல்லோரும் கொண்டாடுறதில்ல, நம்ம வீட்டில் உள்ளவங்க மறந்துடுறாங்க, பெற்றவங்க கூட மறந்துடுறாங்க. ஆனால் இந்த இயேசுவின் பிறந்த நாளை உலகம் முழுவதும் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். அப்படி என்ன ஒரு பெரிய சிறப்பு இதில் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதியினுடைய பிறந்தநாளை, செத்துப்போன அரசியல்வாதியுடைய பிறந்தநாளை கூட ரொம்ப கொண்டாட்டமாக கொண்டாடுறாங்க. இருக்கிற அரசியல்வாதி, நடிகர்கள் இவருடைய பிறந்தநாளை ரொம்ப கொண்டாட்டமாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், அவர்களுடைய அப்படி இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற நடிகர்களோ அரசியல்வாதிகளோ பெரிய தலைவர்களோ இவர்களுடைய பிறந்த நாள் நம்மை ஒருபோதும் செல்வ சீமான்கள் ஆக்கப் போவதில்லை. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்தாங்க, மரித்தாங்க, இப்போவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஸ்டார்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் யாருடைய பிறந்த நாளும் எனக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே எனக்கு இல்லை. உங்களுக்கு இருக்கான்னு தெரில, எனக்கு இல்லை. ஒருவேளை சிலர் அதன் மூலமாக ஆதாயம் பெறலாம். ஆனால் முழு உலகத்தில் எல்லாருக்கும் அது ஒன்றும் பெரிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காரியமாக கண்டிப்பாக இல்லை. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் உலகம் முழுவதும் ஏன் கொண்டாடப்படுகிறது, அது எல்லா ஜனத்துக்கும் ஒரு நற்செய்தி அப்படின்னு லூக்காவில் வாசிக்கிறோம். தேவதூதன் இறங்கி சொல்கிறான், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். என்ன நற்செய்தி? தாவீதின் ஊரிலே இரட்சகர் என்ன செய்திருக்கிறார், பிறந்திருக்கிறார் அப்படின்னு நற்செய்தி அறிவிக்கிறான். சரி, இந்த இரட்சகர் என்னங்க பண்ண போகிறாரு? இன்றைக்கி நம்ம டாப்பிக்கோட மிங்கிள் பண்ணுறதுனால சொல்கிறேன், இந்த இரட்சகர் ஒட்டுமொத்தமாக தரித்திரர்களாய் கிடந்த நம்மை செல்வ சீமான்களாய் மாற்றும்படியாகவே பிறந்தார் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்போ அவர் அதற்காகத்தான் நம்மளை செல்வ சீமான்களாக மாற்றும்படியாகத்தான் பிறந்திருப்பார். ஆனால் நாம் செல்வ சீமான்களாக ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய விருப்பம். ஒருவேளை நம்ம இது வரைக்கும் அப்படி ஆகாமல் இருந்தால் கூட ஆகிடணும். நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனேயே நீங்கள் தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய செல்வத்தை குறித்து நான் போதித்தை கேட்டிருந்தீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனேயே நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே ஐஸ்வர்யவான்களாக செல்வந்தர்களாக மாறிவிட்டீர்கள்.
விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதில் நான் வளர வேண்டும், பெருக வேண்டும், அதெல்லாம் குறித்து நிறைய போதித்தேன். இன்றைக்கி நான் அந்த 7 பகுதி சொன்னேன் இல்லையா, அந்த 7 பகுதியை மறுபடியும் சொல்லி அதில் எப்படி நம்மை கிறிஸ்து பிறந்த நாள், இந்த கிறிஸ்துமஸ் நம்ம எப்படி அந்த 7 பகுதியிலும் செல்வ சீமான்களாக மாற்றப் போகிறது அப்படின்னு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். என்ன பகுதியிலாம் நம்ம செல்வந்தர்களாகவும் தேவன் விரும்புகிறார்? முதலாவது ஆவிக்குரிய பகுதி, ஸ்பிரிச்சுவல் வெல்த். ரெண்டாவது சோலிக்கல் வெல்த், ஆத்தும செல்வம். மூன்றாவது சரீர செல்வம், சரீரத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நான்காவது சமூக செல்வம், சோசியல் வெல்த். சோசியல் வெல்த்னா என்ன? நண்பர்கள், நல்ல உறவினர்கள், இந்த நட்பு உறவு, இதை குறித்தது தான் சமூக செல்வம். ஐந்தாவது செல்வாக்கு என்னும் செல்வம், இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு காரியத்தையும் மாற்றக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர்களாய் விளங்க வேண்டும். ஆறாவது சமுதாய செல்வம், சமுதாய அனுபவத்திலே நாம் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும், மற்றவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றமடைய செய்கிற விதத்தில் நாம் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும். ஏழாவது தலைமுறை செல்வம், நம்முடைய தலைமுறைக்கெல்லாம் செல்வத்தை விட்டு செல்கிற செல்வந்தர்களாக நாம் விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படி 7 பகுதியில் நாம் செல்வந்தர்களாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த கிறிஸ்துமஸ் இந்த 7 பகுதியிலையும் நம்மை செல்வ சீமான்களாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறேன். எப்படிங்க அப்படி உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பிக் கொள்வோம், மறுபடியும் ஆதியாகமத்துக்கு நம்ம போகலாம். ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 13வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிக்கிறேன். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான் அப்படின்னு இங்கே வாசிக்கிறோம். இப்போ இந்த வசனத்தை எதுக்கு வாசித்தேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த சீமானாக இருந்தான்னு இந்த வசனம் சொல்லுது இல்லையா, எல்லாவற்றையும் என்னதெல்லாம் மிருக ஜீவன்கள் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. பொதுவாக இந்த வசனத்துலேருந்து நிறைய போதிக்கப்படுகிறது, நாமளும் இப்படி செல்வ சீமான்களாக மாறணும் அப்படின்னு. ஆனால் இங்கே குறிப்பாக என்ன சொல்லப்படுகிறது, மிருக ஜீவன்கள் வெள்ளி பொன்னும் உடைய ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தான். ஆனால் இங்கே நான் சொன்ன இந்த 7 பகுதியை குறித்து இங்கே சொல்லப்படலை இல்லையா. நீங்கள் நல்லா ஆதியாகமத்தில் இந்த அதிகாரங்களை வாசிச்சிங்கன்னா, இங்கே தேவன் இவனை 12வது அதிகாரத்தில் தேவன் அழைத்து கானான் தேசத்துக்கு போக சொல்கிறாரு. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்றாரு. அங்கே போகிறான். எகிப்து தேசத்தில் பஞ்சம் உண்டாகுது. அங்கே எகிப்து தேசத்துக்கு வரும்போது அங்கே இவன் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளுடைய சீமானாக இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா. இந்த வெள்ளி பொண்ணு பணம் இதிலலாம் நம்ம சீமான்களாக இருக்க வேண்டும் என்பது நல்லது தான், தேவன் அதை விரும்புகிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் இன்றைக்கி அதை பற்றி மட்டும் சொல்ல வரலை. எதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன், ஆதியாகமம் 13 இல்லை, ஆதியாகமம் 1க்கு போயிடுவோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு போயிடுவோம். அந்த 7 பகுதி சொன்னேன் இல்லையா, ஆதாமை தேவன் சிருஷ்டித்த போது இந்த 7 பகுதியிலும் அவன் செல்வ சீமானாக சிருஷ்டிக்கப்பட்டான். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. எப்படிங்க நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னா, திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம். தேவன் அவனை முதலாவது ஆதாமை சிருஷ்டிக்கிறார் இல்லையா. ஆதாமை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக அவனுக்கு தேவையான இந்த பூமியில் அவனுக்கு தேவையான வாழ்வதற்கு தேவையான இந்த ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட வெள்ளி பொண்ணு எல்லாமே இந்த பூமியில் வச்சு எல்லாத்தையும் சிருஷ்டித்து முடிச்சுட்டு கடைசியாக 6வது நாளில் மனிதனை சிருஷ்டிக்கிறார். மனிதனை எப்படி சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா, வாசிக்கிறேன் 26வது வசனம். நல்லா கவனிங்க, தெரிஞ்ச வசனமாக இருக்கலாம். பட் ஆனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி யோசிச்சிருக்க முடியாது இது வரைக்கும். கொஞ்சம் நல்லா கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1:26 வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் இல்லையா. என்ன வாசிக்கிறோம், தேவன் மனிதனை சிருஷ்டிக்கிறார். எப்படி சிருஷ்டிக்கிறார்? அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கிறார், அவருடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கிறார். இந்த சாயல் ரூபத்தை சிம்பிளாக சொல்லிடுறேன்.
சாயல்னால் என்ன அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்ட கேரக்டர் உடையவராக இருக்கிறாரோ, தேவன் எப்படியெல்லாம் இருக்கிறாரோ அப்படியெல்லாம் மனிதன் ஆதாம் இருக்கிறான். அப்படிதான் அவனை சிருஷ்டித்தார். ரூபம் என்று சொல்லும்போது தேவன் எப்படி செயல்படுகிறாரோ, அவர் விசுவாசத்திலே சொல்லி சொல்லி எல்லாவற்றையும் உண்டாக்கி செயல்பட்டார் இல்லையா, அதே போல் இவனும் சொல்லி சொல்லி உண்டாக்க கூடிய விதத்திலே தேவன் அவனை உண்டாக்கினார். நேற்று தான் சொன்னேன் இல்லையா, ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் மிருக ஜீவன்களெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து மண்ணால் செஞ்சு கொண்டு வந்து அவன் முன்னாடி வைக்கிறாரு. 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், இவன் என்ன பெயரிட்டானோ, இவன் என்ன சொன்னானோ, அந்த மிருகம், அந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த பொம்மை இவன் சொன்னபடி அது அப்படி ஆயிடுச்சு. ஏதோ சிங்கம், புலி, யானை, கரடி, பூனை, எலின்னு பேர் வச்சான் அப்படின்னு இல்லை. இவன் ஒரு இந்த சிங்கம்னா இது இப்படி தான் இருக்கணும், இந்த நேச்சருடையதாக இருக்கணும் அப்படின்னு அவன் சொன்னான் இல்லையா, அந்த சொன்னபடி அது ஆயிடுச்சு. அதனால தான் சிங்கம் ஒரு தலைமைத்துவத்தோடு இருக்குது. ஒவ்வொரு மிருகங்களும் எப்படிப்பட்ட தன்மையுடையதாக இருக்க வேண்டும் என்று ஆதாம் வாயை திறந்து சொன்னானோ அது அப்படியே ஆயிற்று என்று வாசிக்கிறோம். அதான் அந்த 2வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு அவன் பெயரிட்டான் அப்படின்னு வருது இல்லையா, அந்த வசனத்துக்கு அதான் அர்த்தம். அப்போ அவன் சொல்கிறான், சொன்னபடி ஆகுது. சரியா? அது மாத்திரம் இல்லை, தேவனை போல கேரக்டர் வைஸாக மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் ஆதாம். அப்போ அது மட்டும் இல்லை, தேவனை போல ஏன் சிருஷ்டிக்கப்பட்டான்? தேவனோடு உறவு கொள்ளும்படியாக. தேவனை போல இருந்தால் தான் தேவனோடு உறவு கொள்ள முடியும் இல்லையா. நாய் மாதிரி சிருஷ்டிக்கப்பட்டால் தேவனோடு உறவு கொள்ள முடியாது. அதனால தான் மனிதனை மிருகத்தோடு ஒப்பிட முடியாது, அவனை குரங்குன்னு சொல்லக்கூடாது. அதான் நான் பிள்ளைங்களை கூட நாய் பன்னின்னு திட்டக்கூடாதுன்னு சொல்லுவேன். அப்படிலாம் திட்டவே கூடாது. ஒரு பன்னியோட நாயோடலாம் நம்முடைய பிள்ளைகளையோ நம்முடைய நண்பர்களையோ ஒப்பிட்டு பேசவே கூடாது. நாம் தேவனை போல இருக்கிறோம், இதெல்லாம் மனதில் வைக்கணும். விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி பேசவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். விளையாட்டு கூட அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது. நாம் தேவனை போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவனை போல சிருஷ்டிக்கப்பட்டு தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியத்தில் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அதுதான் ஆவிக்குரிய செல்வம். தேவனுக்கும் அவனுக்கும் இடையில, ஆதாம் ஏவாளுக்கும் இடையில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப சமாதானமாக அற்புதமாக போயிட்டுருக்குது, எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ முதலாவது ஆவிக்குரிய செல்வத்தில் ஆதாம் சிறந்து விளங்கினான் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? 2வது ஆத்தும செல்வம்னு சொன்னேன் இல்லையா, தேவன் மனிதனை எப்படி உண்டாக்குனாரு? அவன் ஆவி மனிதனாக இருக்கிறான். ஆனால் அவன் வெறும் ஆவி மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு சரீரம் இருக்குது, சரீரத்தில் அவன் வாழ்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அவன் ஆவியை உடைய ஆவி மனிதனாக ஆத்துமாவை உடையவனாக இந்த சரீரத்தில் ஒரு ஜீவ ஆத்துமாவாக மாறினான் என்று வாசிக்கிறோம். அவர் நாசியில் ஊதுறார், ஒரு பொம்மையை செஞ்சு, ஆதாம பொம்மையை செஞ்சு அவன் நாசியில் ஊதுறார். ஊதுனோடனே அவன் ஜீவனை பெறுகிறான். அந்த ஊதுறதை குறித்து எபிரேய மொழியில் என்ன சொல்கிறாங்க? அவர் ஞானத்தையும் ஆவியையும் ஊதினாராம். நாசியில் ஊதினார்னு சொல்லப்படுற அந்த வார்த்தையை குறித்து அப்படி தான் மொழிபெயர்க்கிறாங்க. என்ன? ஞானத்தையும் ஆவியையும் ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். அப்போ ஆவிக்குரிய ரீதியில் செல்வந்தனாக தேவனோடு உறவு கொள்றதுக்கு ஏதுவாக மனிதன் ஆவியாக இருக்கிறான், தேவனும் ஆவியாக இருக்கிறார். அதான் யோவான் 4 அதிகாரம் 24 வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ ஆதாம் தேவனை ஆவி மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்டதுனால தேவனோடு நல்ல உறவில் இருக்கிறான், அவரை நல்லா ஆராதிக்கிறான், என்ஜாய் பண்ணி அனுபவித்து தேவனோடு நல்லா ஃப்ரெண்டாக வாழ்கிறான். அப்போ தேவனுக்கும் அவனுக்கும் இடையே இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. 2வது மென்டல் லைஃப், ஆத்தும செல்வம். ஆத்தும வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவன் ஞானம் உள்ளவனாக, புதுசாக சிந்தித்து யோசித்து செயல்படக்கூடியவனாக நல்ல விதத்தில் உண்டாக்கப்பட்டான். அதான் அந்த மிருகத்தை உண்டாக்குனதை குறித்து சொன்னேன் இல்லையா, இவன் யோசித்து செயல்படுறான். தேவன் இதை இப்படி உண்டாக்கு, அதை அப்படி உண்டாக்குன்னு சொல்லலை. அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க மறுபடியும். தேவனாகிய கர்த்தர், ஆதியாகமம் 2:19, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, மண்ணுனால பொம்மையை செய்கிறாரு. களிமண்ணை வச்சு சின்ன பிள்ளைங்களாம் அந்த பொம்மை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி பொம்மையை செய்து ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அவன் என்ன பண்ணுவான்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாரு பொம்மையை செஞ்சு. அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் என்ன சொல்கிறானோ
அது அப்படியே ஆயிடுச்சு. அந்த பொம்மைலாம் அப்படிப்பட்ட தன்மையுடையதாக ஜீவன் உள்ளதாக மாறிடுச்சு. கற்பனை பண்ணுறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் யோசித்து பார்க்குறேன், என்னம்மா ஆண்டவர் அவனை உண்டு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறேன். அப்போ ஆத்மா ரீதியிலையும் நல்லா இருக்கிறான். ஆனால் அந்த ஆத்மாவை நல்லா செயல்படுறதுக்கு மஸ்ட்டு தேவனோட நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த ஜீவன் நல்லா ஃப்ளோ ஆகுது. எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கும் மண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஒருவேளை சூரிய ஒளி படலாம், தண்ணியை நீங்கள் ஊற்றலாம், அந்த மரம் வந்து வேரோட அந்த மண்ணோட கனெக்ஷனில் இல்லைன்னா, வேறு மண்ணுக்குள்ளே போகலைன்னா அது ஜீவன் உள்ளதான் நிற்காது, விழுந்துடும் இல்லையா? அதே போல் மனிதன் தேவனோட ஒரு தொடர்பில் இருக்கணும், கனெக்ஷனில் இருக்கணும். அப்போ தான் இவன் ஆத்மா நன்றாக வேலை செய்யும், நல்ல விதத்தில் இவன் செயல்பட முடியும். இவன் சொன்னபடி ஆகும்லாம் ஆகாது. அப்போ ஸ்பிரிச்சுவல் நல்லா இருக்குது. இப்போ மென்டல் கெப்பாசிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆத்மாவில் செல்வந்தனாக இருக்கிறான், ரொம்ப நல்லா இருக்கிறான். இவன் சொன்னபடி ஆகுது. ரொம்ப நன்றாக சிந்தித்து சுய சித்தத்தோடு நல்ல அறிவுள்ளவனாக ஞானம் உள்ளவனாக செயல்படுகிறான். இவன் உணர்ச்சி நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ஆத்மாவில் வந்து உணர்ச்சி இருக்குது, அறிவு இருக்குது, சித்தம் கொள்ளும் ஆற்றல் இருக்குது இல்லையா? இவன் சித்தம் கொண்டு இப்படி தான் இந்த மிருகம் இருக்கணும்னு சொல்லி சிருஷ்டிக்கிறான். அதை பார்க்கும்போது அவனுக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஏவாளை உண்டு பண்ணி கொடுக்குறாரு இல்லையா? 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழுகிறார்கள். திருமணம் முடித்து வைக்கிறார் கர்த்தர். அவங்களுக்குள்ள எந்த ஒரு பயம் இல்லை, எந்த ஒரு கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை, வெட்கம் இல்லை, அவமான உணர்வு இல்லை. அவர் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாத இருந்தார்கள்னு வாசிக்கிறோம். அப்போ ஆத்மாவில் மனதில் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக வாழ்ந்துருக்குறாங்க. எந்த வித பிரச்சனையுமே இல்லை, அறிவுக்கு குறைவில்லை, நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப அற்புதமான நிலையில் இருக்கிறாங்க. ஆத்தும செல்வம் ரொம்ப ஆத்மாவிலே செல்வ சீமானாக ஆதாம் இருந்தான் இல்லையா? அவனுடைய அறிவு நன்றாக இருந்தது, அவனுடைய சித்தம் கொள்ளும் ஆற்றல் நன்றாக வேலை செய்யுது, அவனுடைய உணர்ச்சிகள் ரொம்ப நல்ல உணர்ச்சிகளாக நல்ல உணர்வுகளாக இருந்தது. அதில் எந்த ஒரு கோளாறுமே ஏற்படவே இல்லை. அதான் 3 யோவானில் வாசிக்கிறோம் இல்லையா? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக நான் சொல்லுகிறேன். ஆதாம் அவன் ஆத்மாவிலே நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தான், ஆகவே எல்லாவற்றிலும் நன்றாக வாழ்ந்து சுகமாக இருந்தான் என்று சொல்லுகிறேன். நிச்சயமாக அப்படி தான் இருந்தான் இல்லையா? சுருக்கமாக அப்படி நிறைய சொல்லிட்டு போகிறேன், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். 3வது ஃபிசிக்கல் வெல்த்து, சரீர செல்வம். சரீரத்தில் ஆதாமுக்கு எந்த நோயுமே கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அன்றைக்கி ஆதாமுக்கு நோயினா என்னன்னே தெரியாது. அவனை எந்த ஒரு நோயும் பாதிக்கவில்லை, எந்த தலைவலியும் கிடையாது, காய்ச்சலும் கிடையாது, எந்த வியாதியும் கிடையாது. டெங்கு காய்ச்சல் பரவுன்றாங்க, எந்த டெங்கு காய்ச்சலும் கிடையாது, பன்றி காய்ச்சலும் கிடையாது, கொரோனா வைரஸும் கிடையாது, எந்த காரியமும் கிடையாது. ரொம்ப ஆரோக்கியமாக ஜாலியாக சரீரத்திலையும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தான். நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான். ஃப்ரெஷ்ஷாக பழத்தை பறித்து நல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆற்றுல தண்ணி ஓடுது, தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, நல்லா ஏசி போட்டு விட்ட மாதிரி இருக்குது அவனுக்கு. சூரிய வெளிச்சம் டைரெக்டாக படலை, சரீரம் நல்லா இதமாக இருக்குது. ரொம்ப சரீரத்திலையும் செல்வந்தனாக வாழ்ந்தான். பாவத்துக்கு அப்புறம் கூட 930 வருஷம் வாழ்ந்தான்னு பார்க்குறோம் இல்லையா? ஆனால் அப்போ யோசிச்சு பாருங்கள், பாவத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் கற்பனை சக்தியை பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்திருப்பான். இன்றைக்கி எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கிறான், ஸ்மார்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்களா? நான் சொல்கிறேன், ஆதாம மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக அழகாக இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இயேசுக்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா ஆதாம் தான் அவ்வளோ அழகாக இருந்திருப்பான்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப சரீர ரீதியாகவும் ரொம்ப அழகாக இருந்திருப்பான், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்திருப்பான். எந்த வித தவறான காரியங்களும் இல்லை. பாருங்கள், எல்லாமே நன்றாக போய் கொண்டிருந்தது. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அவன் சரீரத்துக்கு எடுத்துக் கொள்கிறார்கள். ஆல்கஹாலை குடித்து, ட்ரக்ஸு குடித்து, தவறான காரியங்களை பார்த்து, ஸ்மோக் பண்ணி, தேவையில்லாதெல்லாம் ஜங்க் ஃபுட்டெல்லாம் அள்ளி கொட்டி, சாப்பிட சொன்னால் அள்ளி கொட்டிக்கிறது நிறைய பேர். தவறான விதத்தில் வாழ்க்கையை பயன்படுத்தி சரீரத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஆதாம் அப்படி வாழலை, ரொம்ப நல்லா செல்வந்தனாக வாழ்ந்து கொண்டிருந்தான் சரீரத்திலும். 4வது சமூக செல்வம். என்னங்க சமூக செல்வம்? 2 பேர் தானே இருந்தாங்க, என்ன பெரிய சமூகம் அங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சமூகம்னு சொல்லும்போது 2 பேர் இருந்தாலும் அது சமூகம்தான். 2 பேரும் நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆதாமும் ஏவாளும் நண்பர்களாக இருக்கிறார்கள், கணவன் மனைவியாக இருக்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நன்றாக விட்டு கொடுக்குற ரீதியில் இருக்கிறார்கள். ஆதாம் ஒரு தகப்பனை போல இருக்கிறான், ஏவாள் ஒரு குழந்தையை போல இருக்கிறாள். இப்படி எல்லா உறவுகளும் அங்கே பின்னி பிணைந்திருக்குது. அந்த இடத்துல நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அது புரியும் உங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு சமூக செல்வம் உடையவனாக அவன்
காணப்பட்டான். நல்ல ஒரு நட்புறவு இருந்தது, எந்த சண்டை சச்சரவும் இல்லை, நீ தான் பண்ண நான் தான் பண்ணுற கருத்து வேறுபாடு இல்லை. 2 பேரும் நல்ல விதத்தில் நன்றாக ஒன்றாக இணைந்து ரொம்ப ஜாலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த கோபதாபம் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சமாதானத்தோடு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சோசியல் வெல்த், சமூக செல்வத்திலும் ஆதாம் சிறந்து விளங்கினான். ஏவாளும் ஆதாமும் நன்றாக இருக்கிறார்கள், எந்த ஒரு பிரச்சனையுமே அங்கே இல்லை. சரி, அடுத்தது என்ன? இன்ஃப்ளூயன்ஷியல் வெல்த், செல்வாக்கு என்னும் செல்வம். ஆதாம் செல்வாக்கு மிக்கவனாக இருந்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே சொல்லுகிறேன், மிகுந்த செல்வாக்கு மிக்கவனாக இருந்தான். பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார் இல்லையா? ஆண்டு கொள்றதுனா என்ன? இவன் விரும்புகிறபடி கட்டுப்படுத்தி அதை ஆளுகிறான். இவன் விரும்புகிறபடி யோசித்து நன்றாக இருக்கிற சூழலை மாற்றுகிறான். அப்படி தான் வச்சாரு. ஏதேன் தோட்டத்தை போல் பூமியை ஃபுல்லாக மாற்றுன்னு வச்சுட்டாரு. எப்படி மாற்றுறது? நாம் விரும்புகிறபடி காரியத்தை மாற்றுவது தான் செல்வாக்கு. செல்வாக்கு குறித்து நான் சொன்னேன் இல்லையா? நீங்கள் இருக்கிற பகுதியில் நீங்கள் விரும்புகிற நல்ல விதத்தில், தேவன் விரும்புகிற நல்ல விதத்தில் காரியங்களை மாற்றக்கூடிய ஒரு செல்வாக்கு மிக்கவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், ஆதாம் அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு மிக்கவனாக ஏதேன் தோட்டத்தில் இருந்தான். அவன் தேவன் விரும்புகிறபடி, அவன் விரும்புகிறபடி பூமியை முழுவதும் நல்ல விதத்தில் மாற்றிருக்கலாம். அப்படிப்பட்ட செல்வாக்கு அவனிடத்தில் இருந்தது, அதற்குரிய ஆற்றல் இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறார் இல்லையா? அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்னு பார்க்குறோம். நல்லா வேலை செய்யக்கூடியவனாக வச்சார். அவன் விரும்புகிறபடி நல்லா எல்லாத்தையுமே மாற்றிடலாம். ஏன்னா 2 பேர் தான் இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான விதத்தில் அதை அவனால் மாற்ற முடியும். நான் இயேசு குறித்து சொன்னேன் இல்லையா? இயேசுக்கு எப்படிப்பட்ட செல்வாக்கு இருந்தது? இயேசு நாமத்தில் பிதாவின் இடத்துல எதை கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுவதற்கு முன்பதாக அவர்கள் டைரெக்டாகவே தேவனோடு பேசினார்கள். திரித்துவ தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. அவன் கேட்குறதெல்லாம் கிடைக்கக்கூடிய நிலையில் இருந்தான். அதுதான் நல்ல செல்வாக்கு இல்லையா? நல்ல ஒரு நற்பெயர் அவனுக்கு இருந்தது. என்ன நற்பெயர்? ஆதாம் தேவனின் குமாரன். லூக்கால வாசிக்கிறோம் 2வது அதிகாரத்தில் கடைசியில். ஆதாம் யாருடைய குமாரனா? தேவனுடைய குமாரன். நல்ல பேர் இல்லையா? என்னங்க இயேசுதானங்க தேவனுடைய குமாரன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆதாமும் தேவனுடைய குமாரனாகத்தான் இருந்தான். வாசிக்கிறேன், லூக்கா 3வது அதிகாரம் கடைசி வசனம். ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு தமிழ் பைபிளில் மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனால் திருவிவிலியத்தில் ERVயில் மற்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதாம் த சன் ஆஃப் காட் அப்படின்னு போட்டிருக்கும். ஆதாம் சன் ஆஃப் காட், ஆதாம் தேவனுடைய மகன், தேவனுடைய குமாரன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்ல பெயர் இல்லையா? ஒரு நற்பெயர் அவனுக்கு இருந்தது. நல்ல ஒரு செல்வாக்கு மிக்கவனாக அவன் விளங்கினான். அதுக்கப்புறம் 6வது என்ன? கம்யூனிட்டி வெல்த், சமுதாய செல்வம். சமுதாய செல்வம்னா என்ன? அதாவது இந்த சமுதாயத்தில் இருக்கிற அனுபவத்தில் ஒரு நல்ல செல்வந்தர்களாக நாம் விளங்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். என்ன அர்த்தம்? சமுதாயத்தில் இருக்கிறவர்களை முன்னேற்றுகிற காரியத்தை செய்ய வேண்டும். ஆதாமுக்கு என்னங்க சமுதாயம் இருந்தது? யாருங்க இருந்தா? ஏவாள் இருந்தா இல்லையா? ஏவாளை நல்ல விதத்தில் முன்னேற்றக்கூடிய ஆற்றலும் திறமையும் திராணியும் ஆதாமுக்கு இருந்தது. ஆகவே அந்த சமுதாய செல்வத்திலும் சிறந்ததான் விளங்கினான். தேவன் என்னவெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் ஆதாம் ஏவாளுக்கு சொல்லி கொடுத்தான், ஏவாளுக்கு கற்றுக் கொடுத்தான். ஏவாளை நல்லா தான் பார்த்துக்கிட்டான் இல்லையா? நல்ல விதத்தில் காணப்பட்டான். அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இவன் பாதுகாத்துக்கிட்டான். இதெல்லாம் பண்ணான் இல்லையா? ஸோ சமுதாய செல்வத்துலேயும் நல்லா தான் இருக்கிறான். நல்லா திங்க் பண்ணி யோசித்து நல்ல விதத்தில் செயல்பட்டு நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தான். சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன், டைம் ஆயிடுச்சு. 7வது தலைமுறை செல்வம். தலைமுறை செல்வம்னா என்ன? நம்முடைய தலைமுறைகளுக்கெல்லாம் நாம் செல்வத்தை விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னேன். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் வைத்து போகிறான் அப்படின்னு நீதிமொழிகள் 13:22 வாசிக்கிறோம் இல்லையா? ஆதாமுக்குள்ள அப்படிப்பட்ட ஆற்றல் இருந்தது. ஏன்னா ஆதாமுக்குள்ளே இருந்தால் நாம் எல்லாருமே வந்தோம் இல்லையா? ஆதாம் தன்னுடைய எல்லா தலைமுறைக்கும் நல்ல செல்வத்தை விட்டு செல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருந்தான். ஆதாமுக்குள்ள முழு உலகமும் இருந்தது, வித்தாக இருந்தது. தன்னுடைய தலைமுறைகளுக்கெல்லாம் நல்ல காரியத்தை செய்யும்படியாக நன்றாக ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருந்தான். தொடர்ந்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் திராணி எல்லாம் அவனுக்குள்ளாக நல்ல விதத்திலே
இருந்தது. தன்னுடைய தலைமுறையை சிந்தித்து செயல்படக்கூடிய விதத்தில் தான் அவன் இருந்தான். அப்போ இந்த 7 பகுதியிலையுமே செல்வ சீமானாக ஆதாம் காணப்பட்டான். சரிங்க, அப்புறம் என்னங்க ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் கோளாறு உண்டாகுது 3வது அதிகாரத்தில். நேற்று சொன்னேன் இல்லையா, நீங்கள் திரும்ப திரும்ப இதுக்கே வரீங்க அப்படின்னா இங்கே தான் விஷயமே இருக்குது, வேறு எங்கேயுமே விஷயம் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுக்கு தேவன் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லியிருந்தார். அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் புசிக்காத, அதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டு இருந்தார். அவர் வார்த்தையை சொல்லியிருந்தார். அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். தேவனோடு நல்ல உறவில் இருக்கிறான், அவருக்கு எனக்கு மேலே அவர் இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு மரியாதையோடு அன்போடு நல்ல விதத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் பிசாசின் வஞ்சனையினால், நேற்று சொன்ன இல்லையா, மனம் பாதிக்கப்பட்டு ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு மீறினால், ஏவாளுடைய வார்த்தையை, மனைவியினுடைய வார்த்தையை கேட்டு ஆதாமும் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தான். அதனால் என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னேன் இல்லையா, 7 பகுதியில் செல்வந்தனாக இருந்த ஆதாம் எல்லா பகுதியிலையுமே தரித்திரனாக மாறிட்டான். ரொம்ப மோசமான ஒரு விளைவு உண்டாயிடுச்சு. நான் இதை பற்றி யோசிக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. எவ்வளோ அற்புதம்! இப்போ 7 பகுதியை விலைக்கு சொன்னேன் இல்லையா, எவ்வளோ அற்புதமாக இருந்திருப்பான் ஆதாம் இல்லையா. ஆதாம் ஏவாளும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக வாழ்ந்திருப்பாங்க. அந்த 7 பகுதியில் ரொம்ப செல்வம் மிக்கவர்களாக, செல்வ சீமான்களாக ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் பாவம் வந்த உடனே என்னாச்சு? ஃபஸ்ட்டு தேவனுக்கும் அவனுக்கு இருக்கிற உறவே கட்டாயிருச்சு. தேவனை பார்த்து பயந்து ஓடுறான். 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே தங்களை ஒளித்து கொண்டார்கள். ஸ்பிரிச்சுவல் வெல்த்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கிற உறவு கட்டாயி நண்பர்களாக இருந்தவர்கள் சத்துருக்களாய் மாறிவிட்டார்கள். நேற்று தான் சொன்னேன் இல்லையா, கொலோசியர் 1:21 வாசித்தேன். நம் மனதிலே சத்துருக்களாய் மாறிட்டோம். இவன் மனது கெட்டு போச்சு, அதனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப் கட் ஆயிடுச்சு, ஸ்பிரிச்சுவல் வெல்த்து கட்டாகி ஆவிக்குரிய தரித்திரன் ஆகிட்டான்னு தான் சொல்வேன் நான். அது மட்டுமா, அதோடு நின்றுச்சா? இல்லை. அடுத்த பகுதி பாதிக்கப்பட்டது என்ன? ஆத்தும செல்வம். அவனுடைய ஆத்துமா பாதிக்கப்பட்டது. ஆத்துமாவில் தரித்திரன் ஆனால் எப்படிங்க சொல்கிறீங்க? இப்போ சிந்திச்சு சரியான விதத்தில் அவனால் செயல்பட முடியலை. அவன் அறிவு கோளாறாயிருச்சு. அதனால் என்னங்காச்சு? பயந்து ஒளிந்து கொள்ளுகிறான். அவருடைய சந்நிதிக்கு விலகி பயப்படுறான். எப்படி பயப்படுறான்? வாசிக்கிறோம் பாருங்கள், 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன். பயம் வந்துருச்சு, வெட்கம் வந்துருச்சு, அவமானம் வந்துருச்சு, குற்ற உணர்வு வந்துருச்சு. ஆத்துமா சோழி முடிஞ்சிருச்சு. ஆத்துமா தரித்திரமாயிட்டு, ஆத்துமாவில் கெட்டு போய்விட்டான். சரி, அதோடு முடிஞ்சுதா? ஆத்மாவோட முடிஞ்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் ஆத்மாவோட முடியல. அதுக்கப்புறம் என்னாச்சு? தேவன் வந்து கேட்குறாரு, என்னப்பா நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை புசிச்சியான்னு கேட்குறாரு. உடனே சொல்கிறான், நீர் தந்த ஸ்திரீ தான் பிரச்சனை. நீர் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் அப்படின்றான். என்ன சொல்கிறான்? நான் கரெக்டாக தான் இருந்தேன், இவ தான் வந்து கொடுத்துட்டா, அதனால் புசித்தேன். நீர் தந்த ஸ்திரீ தானே, அப்போ நீர் தான் தப்பு, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு இவன் மைண்டே கோளாறாயிட்டு பாருங்கள். தேவனை குற்றப்படுத்துகிற விதத்தில் கோளாறாயிருச்சு. அது மட்டும் இல்லை, குடும்ப உறவு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கணவன் மனைவிக்குள்ளே நீ தான் தப்பு பண்ண, நான் தான் தப்பு பண்ணேன்னு சண்டை ஆரம்பிச்சிருச்சு அங்கேயே. உடனே அந்த பெண் இடத்துல கேட்குறா, பெண் வந்து சொல்கிறா, அந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்திருச்சுன்றா. அதுக்கப்புறம் தேவன் வாக்கு பண்ணுகிறார். இப்போ வாக்கு பண்ணுறதுக்கு போனால் அதுக்கு கீழே வந்துடுவோம். ஆதியாகமம் 3:16 பாருங்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். நீ அவனை பற்றி கொள்ளுவ, அவன் மேலே ஆசையாக இருப்ப, ஆனால் அவன் வந்து உன்னை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுவான். ஆண்டு கொள்ளுவான்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி வந்து பெண்களுக்காக ஒரு முன்னேற்றம் வச்சு போராடுறாங்க இல்லையா, அது ஆணாதிக்க சமுதாயம், அதனால் பெண்களினுடைய உரிமைக்காக போராடுவோன்றாங்கல்ல, அதெல்லாம் பாவத்தினால வந்த ஒரு கோளாறு. ஆதாம் நல்லா தான் இருந்தான், பாவம் வந்தோடனே எல்லாம் கோளாறாயிருச்சு, குடும்ப உறவில் சிக்கலாயிருச்சு. அது மட்டும் இல்லை, பிள்ளையை பெற்றெடுக்கும் போது வேதனை உண்டாயிருச்சு. சரீரம் வேதனைப்படக்கூடிய நிலையில்
ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். சரீரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதாகிடுச்சு. சரீரத்தில் ரொம்ப அப்படி நொந்துக்கிட்டு வேலை செஞ்சால் என்ன ஆகும்? சரீரம் கண்டிப்பாக வியாதி தான் படும். மனது கெட்டு போச்சு, சரீரம் கெட்டு போச்சு, சமூக வாழ்க்கை கெட்டு போச்சு, குடும்ப வாழ்க்கை கெட்டு போச்சு, வேலை கெட்டு போச்சு. விதைச்சா கூட சரியாக விளையாதுன்றார், முள்ளும் குறுக்கும் முளைக்குன்றாரு. நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் பத்த மாட்டேங்குதுங்க. ஏன் பத்த மாட்டேங்குது? எல்லாம் நம்ம அப்பா ஆதாம் பண்ண வேலை. எல்லாம் அவ்வளோ செல்வந்தனாக இருந்தவன் தரித்திரனாக மாறிட்டான். அந்த தரித்திரத்தை தான் நமக்கு விட்டு போயிட்டான். அதான் தலைமுறை செல்வம்னு சொன்னேன் இல்லையா, தலைமுறைக்கு விட்டுட்டு போகணுன்னு சொன்னேன் இல்லையா. ஆதாம் நல்லா இருந்தவன் இவன் பாவம் பண்ணி கெட்டு போனதுனால இப்போ தலைமுறைக்கு என்னத்தை விட்டு போயிட்டான்? தலைமுறைக்கு நல்ல செல்வத்தை விட்டுட்டு போகல, பாவத்தையும் சாபத்தையும் வேலையில் கஷ்டத்தையும் சரீரத்தில் கஷ்டத்தையும் மனதில் கஷ்டத்தையும் எல்லா விதத்துலேயும் ஒட்டுமொத்தமாக தரித்திரத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டான். எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை உண்டாயிருச்சு பாருங்கள். சமூக செல்வம் கெட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் இந்த பூமியில் ஒரு செல்வாக்கு மிக்கவனாக இல்லை. ஏன்னா இப்போ சாத்தானுக்கு அடிமையாயிட்டான். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுன்னு அவனை வச்சா இன்றைக்கி அவன் போய் எல்லாத்தையும் அடிமையாக இருக்கிறான். அன்றைக்கி இருக்குது, அதான் ஒரு பாஸ்டர் சொன்னார் பாருங்கள். பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், மரங்கள், செடிகள், கொடிகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளுப்பான்னு வச்சா இன்றைக்கி இவன் ஜஸ்ட் ஒரு இலைக்கெலாம் அடிமையாக இருக்கிறான். புகை இலைக்கு அடிமையாக இருக்கிறான், தண்ணிக்கு அடிமையாக இருக்கிறான், கிரேப் ஜூஸுக்கு அடிமையாக இருக்கிறான், நிறைய பேருக்கு டீ காப்பிக்கெலாம் அடிமையாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மோசமாக போச்சு பாருங்கள். சிலர் சொல்லுவாங்க மதுபானம், அந்த ஆல்கஹாலுக்கு அடிமையாக இருக்கிறது தான் அடிமைத்தனம்னுவாங்க. நிறைய பேர் டீ காப்பிக்கும் அடிமையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு டீ காப்பி குடிக்கலன்னா கை நடுங்கிடும். டீ காப்பி குடிக்கலன்னா அவங்களுக்கு வேலை ஓடாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அடிமையான நிலையிலையும் வந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்ல வரேன், எவ்வளோ நல்ல நிலையில் இருந்தவன் ஒட்டு மொத்தமாக எல்லாவற்றிலும் தரித்திரனாக மாறிவிட்டான். எல்லாம் கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்க பிறகுறாங்க, பிள்ளைங்களுக்குள்ள சண்டை, எல்லாமே ஒன்று ஒன்றா கெட்டுக்கிட்டே தான் வருது. எல்லாம் நல்லா ஆகலை, எதுவுமே நல்லா ஆகலை. ஏன்னா நான் சொன்ன இந்த 7 பகுதியிலும் அவன் தரித்திரனாக மாறிவிட்டான். அவனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. எல்லாமே மோசம், இருக்க மோசமாயிட்டே போகுது. சொல்லுவாங்க இல்லையா, எப்படிங்க இருக்கீங்கன்னா எங்கே இருக்குன்னு மோசமாயிட்டு போகுது அப்படின்வாங்க இல்லையா நம்ம ஊரில். அந்த மாதிரி இருக்க இன்னும் வாழ்க்கை தேஞ்சிக்கிட்டே போகுது, கேடு கட்டுகிட்டே போகுது. ஆதாம் 930 வருஷம் வாழ்கிறான். அதுக்கப்புறம் இருக்க நிறைய பேருடைய வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. வாழ்நாள் கூட குறைஞ்சி போச்சு. இப்படி எல்லாமே கெட்டு போச்சு. ஆனால் இப்படி கெட்டு போயிருச்சு அப்படின்ட்டு தேவன் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இல்லை. நான் அது சொன்ன மாதிரி நிறைய பேர் தப்பாக நம்புகிறாங்க இல்லையா, கடவுள் எங்கேயோ இருக்கிறாருங்க, அவருக்கு நம்மளை பற்றி தான் கவலை இல்லை. அப்படியே அவர் இருந்தால் கூட அவரும் இந்த மாதிரி பிரச்சனை நேரத்தில் என்ன செய்யன்னு தெரியாமல் நம்மளை மாதிரியே தான் முழிச்சிட்டு இருக்கிறாரு. அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, அவரும் கையால் ஆகாதவர் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவர் கையால் ஆகாதவர் கிடையாது. மனுஷன் பாவம் செஞ்சு இந்த 7 விஷயத்துலேயும் செல்வந்தனாக இருந்தவன் தரித்திரன் ஆன உடனேயே ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். நேற்று வாசித்தேன், இன்றைக்கி வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். பிசாசு தான் ஆதாமுடைய மனதை கெடுத்து பாவத்தை செய்ய வச்சுட்டான். எல்லா பகுதியிலும் செல்வ சீமானாக இருந்தவன் எல்லா பகுதியிலும் முற்றிலுமாக ஒன்றுமில்லாத தரித்திரனாய் மாறிப்போனான். ஆனால் தேவன் அப்படியே விட்டுறல. சொல்கிறாரு, அந்த பிசாசின் தலையை, அந்த ஸ்திரீயை தானே நீ ஏமாற்றி எல்லாத்துலேயும் கோளாறு பண்ணிட்ட, அந்த ஸ்திரீனிடத்தில் ஒருத்தரை பிறக்க வச்சு அந்த சந்ததி, அந்த வித்தின் மூலமாக உன் தலையை நசுக்கிறேன், என் பிள்ளைங்களை ஆதாமின் சந்ததியை மறுபடியும் செல்வ சீமானாக மாற்றுகிறேன் என்று தேவன் அன்றைக்கே தீர்க்க தரிசனமாக உரைத்து விட்டார். அந்த ஸ்திரீயின் வித்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனாக பிறந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். அதனால தான் நான் சொல்கிறேன், கிறிஸ்துமஸ் செல்வ சீமானாக்கும் கிறிஸ்துமஸ் என்று சொல்கிறேன். இந்த கிறிஸ்து பிறந்து என்னங்க பண்ணிட்டாரு? ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். நிறைய காரியங்கள் இருந்தாலும் இந்த ஒரு வசனம் அந்த விஷயத்தெல்லாம் கவர் பண்ணணும்னு நம்புகிறேன்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தேவன் ஒவ்வொருத்தரோடு இடைபடுகிறார். குறிப்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இடைபட்டு ஆபிரகாமை தேவன் சந்தித்து, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதம் ஆக்குவேன், உன் சந்ததியினால் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்கு பண்ணினார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார். இந்த சந்ததி கிறிஸ்துன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த சந்ததியினால் நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னு மட்டும் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, எந்த கிறிஸ்து? ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார்னு அங்கே வாக்கு பண்ணார், தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆபிரகாமிடத்தில் பூமியில் உள்ள உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். அந்த சந்ததி, அந்த கிறிஸ்து, யோவான் 1 சொல்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த யோவான் 1:14 சொல்கிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை நாம் கண்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை யார்? இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எதற்கு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கிறிஸ்து எதுக்கு பிறந்தாருங்க? பிறந்து வாழ்ந்துட்டு அப்படி சும்மா இருக்கிறதுக்கு இல்லை, நமக்காக சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவத்தை சாபத்தை எல்லாம் நீக்கி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இதை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன ஆசீர்வாதம்? கடவுளும் அவனும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஆதாம் சத்ருவாயிட்டான் இல்லையா, ஆதாமின் சந்ததி சத்ருவாய் மாறிவிட்டது. கடவுளும் மனிதனும் சத்ருவானார்கள் ஆதாம் செய்த பாவத்தினாலே. இப்போ ஆபிரகாமோட ஆண்டவர் இடைப்பட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இந்த கிறிஸ்து இயேசுவின் மூலமாக முழு உலகமும் கடவுளோடு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் எனக்கு என் ஃப்ரெண்டு என் கூட பேச மாட்டேங்கான்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கடவுள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுச்சு உங்களுக்கு. அதனால் இந்த நாட்களில் நீங்கள் போய் மற்றவரிடத்தில் என்ன சொல்லணும்? அதனால தான் லூக்கா 2 வாசம் இல்லையா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி. என்ன நற்செய்தி? 7 பகுதியில் மனிதன் தரித்திரன் ஆகிட்டான், கடவுளோடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு முறிந்து போயிடுச்சு, கடவுளுக்கும் இவனுக்கும் சண்டை ஆயிடுச்சு. அந்த எல்லா காரியத்தையும் மாற்றி கடவுளுக்கும் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தும்படியாக கிறிஸ்து பிறந்தார். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆத்தும பகுதியில், சரீரத்தில், சமூகத்தில், செல்வாக்கில், சமுதாயத்தில், தலைமுறையில், இது இப்படி எல்லா பகுதியிலும் தரித்திரர்களாக இருந்த நம்மை ஆசீர்வதித்து செல்வ சீமான்களாக மாற்றும்படியாக கிறிஸ்து பிறந்தார். பிறந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நீங்கள் இன்றைக்கு விசுவாசத்திலே செல்வ சீமான்களாக இருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், இந்த கிறிஸ்துவையே பற்றி கொண்டு இவர் என்ன சொல்கிறாருன்னு கவனித்து அவர் வார்த்தையை பிடித்து முன்னேறி போவீர்களானால் நீங்கள் அம்பானியை விட பெரிய அம்பானியை நீங்கள் மாறிடலாம். அம்பானியும் நிறைய கடனில் இருக்கிறான். நான் சொல்கிறேன், நாம் கடனே இல்லாத மற்றவர்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்குற செல்வ சீமான்களாக எல்லா விதத்திலும் மாற முடியும். வெறும் பணத்தில் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ரீதியில், ஆத்தும ரீதியில், சரீரத்தில், சமுதாயத்தில், தலைமுறைக்கே செல்வத்தை விட்டு செல்கிற விதத்தில், எல்லா விதத்திலும் செல்வ சீமான்களாக நாம் நிச்சயமாக மாற முடியும். அதற்கு தேவையான எல்லாவற்றையும் சிலுவையிலே கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். அந்த கிறிஸ்துவை தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே வேறு எதை குறித்தும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தைரியமாக முன்னேறுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யார்கிட்டே போய் இயேசுவை பற்றி சொல்லணும்னா சொல்லுங்கள். நீங்கள் செல்வ சீமானாக மாறும்படியாக கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லுங்கள். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. நம்ம ஆட்கள் கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது இயேசு ஏற்றுக்கோ, அப்போ தான் நரகத்துக்கு போகாமல் பரலோகம் போக முடியுன்றதையே பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை பற்றி பேசுனீங்கன்னா அவன் பெருசாக இது பண்ண மாட்டான். நீங்கள் செல்வ சீமான் ஆகும்படி இயேசு பிறந்தாருன்னு சொன்னீங்கன்னா அவன் கொஞ்சம் கேட்பாங்க காது கொடுத்து. அதுக்கப்புறம் நீங்கள் வளர்க்கலாம், என்னங்க செல்வ சீமான், அப்போ பணம் ஏதாவது கொட்டு வர வானத்துலேருந்து,
பணம் கொட்டுறதெல்லாம் அப்புறம், பணம்லாம் ஈஸியாக வந்து தேடி வந்துடும். இவரை இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களானால் ஆவிக்குரிய ரீதியில், ஆத்துமாவில், சரீரத்தில், சமுதாயத்தில், சமூகத்தில், செல்வாக்கில், தலைமுறைக்கே உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்து சேர்க்குற அளவுக்கு நீங்கள் செல்வ சீமானாக மாற முடியும். அதுக்கு இயேசு உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் சொல்கிறேன், நிறைய பேர் இயேசுவை ஈஸியாக ஏற்றுப்பாங்க. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், செல்வ சீமானாக்கும் கிறிஸ்துமஸ் இது. ஆகவே இந்த கிறிஸ்துமஸில் இதை மனதில் வைங்க. இந்த கிறிஸ்து எனக்காக பிறந்தார், இந்த கிறிஸ்துமஸை நான் கொண்டாடுறேன். எதுக்கு கொண்டாடுறேன்? என்னை செல்வ சீமானாக்கும்படி கிறிஸ்து பிறந்ததுனால, அவர் பிறந்தனால நான் கொண்டாடுறேன். ஆகவே கிறிஸ்துமஸை நல்லா ஜாலியாக கொண்டாடுங்க. மற்றவர்களும் இயேசுவை அறியாத நண்பர்கள்ட்ட போய் பேசுங்க. இப்போ கிறிஸ்தவங்க வீட்லேயே போய், நேற்று சொன்னதே தான் சொல்கிறேன், கிறிஸ்தவங்க வீட்லேயே போய் கேக்கு பெட்டியை வாங்கி கொடுக்காதீங்க. ஒரு கேக் வாங்கி இயேசுவே அறியாத உங்கள் ஃப்ரெண்ட் இருந்தானா அவன்கிட்ட போய் கொடுத்து, பா நீ என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில், வேலையில், உன்னுடைய மனதில், உணர்ச்சிகளில், நண்பர்கள் மத்தியில் இருக்கிற விஷயத்தில், எந்த விஷயத்தில் நீ தரித்திரனா ஒன்றுமில்லாத கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் எல்லா விதத்திலும் உன்னை நல்லாக்குறதுக்கு ஒருத்தர் பிறந்துட்டார், அதைத்தான் நாங்கள் கொண்டாடுறோம். இது ஏதோ எனக்காக மட்டும் இயேசு பிறக்கலை, முழு உலகத்துக்குமாக இயேசு பிறந்திருக்கிறார், உனக்காக தான் பிறந்திருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நான் சொல்லுகிறேன், அவன் ஈஸியாக இயேசுவை ஏற்றுக்கொள்வான். ஆவியானவர் அவனுக்குள்ளாக வல்லமையாக கிரியை செய்வார். ஆகவே இதை மறந்துடாதீங்க. கிறிஸ்துமஸ் என்ன? செல்வ சீமான் ஆக்குகிற கிறிஸ்துமஸ். இதை மனதில் வைத்துட்டு கிறிஸ்துமஸ் அதுக்கப்புறம் கொண்டாட போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரங்கள் தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான ஆண்டவரே, நேரத்துக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை செல்வ சீமான் ஆக்கும்படியாக ஆண்டவரே, எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய ரீதியிலே, ஆத்தும ரீதியிலே, சரீரத்திலே ஆண்டவரே, நாங்கள் சமுதாயத்திலே, சமூகத்திலே, செல்வாக்கிலே, தலைமுறைக்கும் செல்வத்தை விட்டு செல்கிற விதத்திலே எங்களை செல்வ சீமானாக மாற்றும்படி கடவுளாய் இருந்தவர் மனிதனாக பிறந்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. பிறந்து எங்களுக்காய் சிலுவையிலே மரித்து எங்கள் பாவ சாபங்களை எல்லாம் நீக்கிவிட்டீரே. இன்றைக்கு நாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லையே, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியுமே கர்த்தாவே. இந்த நற்செய்தியை, இந்த சந்தோஷமான மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய, எல்லாரையும் செல்வ சீமானாக்கக்கூடிய ஒருத்தர் பிறந்து விட்டார் என்ற இந்த சந்தோஷமான நற்செய்தியை ஆண்டவரே, இந்த நாட்களில் மற்றவர்களுக்கும் நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் பெற்ற இந்த பாக்கியம் எவ்வளவு பெரியது என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த சத்தியத்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நினைப்பூட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.